இன்றைய தினம் காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் பல பகுதிகளில் கடும் மழை பெய்துள்ளது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் அதிக மழை வீழ்ச்சியாக 103.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியது. இதேவேளை பளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஈத்தாவில் கோவில் காடு பகுதியில் அண்மையில் வீசிய பலத்த காற்றினால் 12 வீடுகள் சேதமடைந்தன. இவ்வாறு சேதமடைந்த வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு தற்காலிக வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் தெரிவிக்கின்றார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கிளிநொச்சி பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஈத்தாவில் கோவில்காடு பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் சேதமடைந்த வீடுகளில் வசித்த மக்கள் தற்போது உறவினர் வீடுகளில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் தெரிவிக்கின்றார். கிளிநொச்சி மாவட்டத்தில் பளை பிரதேச செயலாளர் பிரிவில் இத்தாவில் கிராம சேவகர் பிரிவில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது 27ஆம் தேதி அதிகாலை 1 மணி அளவில் வீசிய சுழி காற்றின் மூலம் கோவில்காடு என்ற கிராமத்திலே இருந்த 12 குடும்பங்கள் முற்றுமுழுதாக அவர்களுடைய வீடுகள் பாதிப்புக்கு உள்ளாகின. சுழி காற்றினூடாக ஏற்பட்ட இந்த தாக்கத்தின் காரணமாக அந்த 12 குடும்பங்களும் தங்களுடைய உறவினர்கள் வீடுகளில் தற்காலிகமாக அமர்த்தப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் அவர்களுக்கான வீடுகளை அமைக்கின்ற அதாவது தற்காலிகமாக வீடுகளை அமைக்கின்ற பணிகளை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளுக்காக டின்ஷீட் மற்றும் ஏனைய வீடுகளை அமைப்பதற்கான ஏனைய சில உபகரணங்களை தற்பொழுது நாங்கள் அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் அதே வேளையில் அவர்களுக்கான உலர் உணவு மற்றும் ஏனைய வசதிகளையும் நாங்கள் செய்வதற்குரிய ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே அவர்களுக்கான உலர் உணவுகள் விநியோகிக்கப்பட்டு வருவதை எங்களுடைய பளை பிரதேச செயலாளர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்.